நம்ம எல்லாம் கத்துக்க முடியும். கண்டிப்பா. ஓகே. ஓகே, நம்ம மீட் தேங்க்யூ. பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ். ஓகே. ஹாய் ஆண்டி, என் பேர் ராகுல். हाय, नमस्ते। आपका नाम? सना, आपका नाम क्या है? आपका नाम? ராகுல். नाहो। वेरी गुड, सुपर। थोड़ी देर इंतजार करूंगी, கொஞ்ச நேரம் உங்க ஆயா பேரும் உங்க ஆயா ஆயா பேரும்? பேரும் சேதுகரசி. ஓ சேதுகரசினா. சூப்பர், ஓ சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். மேம், எனக்கு ஹிந்தி சுத்தமா தெரியாது. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நம்ம எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு வர முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கலாம். ஓகே. எஸ். இன்னும் கொஞ்சம் பேர் ஜாயின் பண்றதுக்காக வெயிட் பண்றோம். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஓகேவா கண்ணா? நாகு. எஸ் மேம். ஓகே, சூப்பர்.
ஸ்டார்ட் பண்ணிடலாமா? யாரையுமே காணும். 5 பேர் தான் இருக்கணும். பார்க்கலாம். क्लास स्टार्ट करें. क्लास स्टार्ट பண்ணலாமா? யாரையுமே காணோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம சொல்லியிருந்தோம் 7 நாளும் 7 கடைக்கு போய் 7 கடையில ஹிந்தியில பேசி நம்ம வாங்க திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர சொன்னோம். யாராவது ட்ரை பண்ணி பாத்தீங்களா? இருக்குதுல சசிகலா ஆச்சி இப்பதான் வந்திருக்காங்க, பிளஸ் நாகு இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காங்க. மத்த யார் இருக்கீங்க? மஞ்சு இருக்கீங்க, வேற யாரும் இல்லையோ? ஆமா, எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்படியா? யாருமே இல்லையா? சரி, ஓகே. நம்ம இப்ப புதுசாவே படிக்கலாமா? வேற அந்த 7 பேருமே இல்லாத அந்த கிளாஸ்ல இருந்த யாருமே இப்ப இல்லாதனால அதை நம்ம விட்டுலாம். புது டாபிக்காவே படிக்கலாமா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு போறோம். சரியா? இப்போ இன்னைக்கு இந்த எக்ஸாம்னால 7 எழுதி அனுப்பிச்சுவாங்க. நம்ம 2 மட்டும் தான். சுவாமிநாதன், ஓகே, நீங்க ஒருத்தங்க தான் கரெக்ட் பண்ணிருக்கீங்க. வெரி குட், பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நெக்ஸ்ட் வீக் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். சரியா? எக்ஸாம் வந்ததுனால அவங்க எழுதுவாங்க. ஓகே ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. நம்ம நெக்ஸ்ட் வீக் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். சரியா? ஓகே ஓகே. இப்போ புதுசா தான் நம்ம படிக்க போறோம். சரியா? இப்போ நம்ம அந்த 7 days உள்ளத நம்ம நெக்ஸ்ட் வீக்ல எழுதி நீங்க அனுப்புங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை படிச்சுக்குவோம். ஓகேவா? ஓகேவா கண்ணா? எஸ் மேம். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு நம்ம போயிருக்கோம், அவங்கள்ட்ட பேசணும், அவங்கள்ட்ட காஃபி வாங்கி குடிச்சிருக்கோம், அதெல்லாம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ண போறோம். சரியா? ஓகே. இப்போ வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? உங்களை ஆவோ ஆயே. ஆவோனா சின்னவங்கள, பெரியவங்களனா ஆயே. ஓகே. ஆயே ஐயேனா வாங்க, பிளீஸ் வாங்க அப்படின்னு பெரியவங்கள சொல்றதுதான் ஆயே. ஓகே. சின்னவங்களா இருந்தா ஆவோ.
ஆவோ ஆயே. ஆவோனா வா, ஆயேனா வாங்க. ஓகே. நமஸ்தே, நமஸ்தேனா வணக்கம். நமஸ்தே, நமஸ்கார் இது வேணா சொல்லலாம், வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம். பைட்டோ, பைட்டோனா உட்காரு. பைட்டோ, பைட்டோ அப்படின்னா உட்காரு. பைட்டியே அப்படின்னா உட்காருங்க. ஓகே அப்படின்னா உட்காருங்க. ஜரா பானி பீஜியே, கொஞ்சம் தண்ணி குடிங்க. தோடா பானி பீஜியே, கொஞ்சம் தண்ணி குடிங்க. ஓகே. பானி பீவோ அப்படின்னா தண்ணி குடி அப்படின்னு சொல்றேன். அப்போ தும் காவோ, நீங்க சாப்பிடு. அவங்கள வீட்டுக்கு வர்றவங்கள நம்ம சாப்பிடுன்னு சொல்லுவோம் கண்டிப்பா. அப்ப காவோ, காவோனா சாப்பிடு. தும் பல் காவோ, பல்னா ஃப்ரூட்ஸ், பல்லுனா ஃப்ரூட்ஸ், ஃப்ரூட்ஸ் காவோ. பல் காவோ, பல் காவோனா ஃப்ரூட் சாப்பிடுங்க. கொஞ்சம் பால் குடிங்க. தூத், தூத் பீஜியே, தூத் பீஜியேனா பால் குடிங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே. அவங்க அவங்க ஏதாவது சாப்பிட்டோம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும்? காஃபி முஜே, முஜே காஃபி ஹே, எனக்கு போதும் அப்படின்னு அர்த்தம். முஜே காஃபி ஹே. ஓகே. இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா தொடி, தொடி பானி பீஜியே, கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ஜரா பானி பீஜியேனா கொஞ்சம் என்ன கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ஓகே. ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னா சாஹியே, முஜே சாய் சாஹியே, முஜே காஃபி சாஹியே அப்படி சொல்றேன். ஓகேவா? ஐயனா வாங்க, ஆவோனா வா, ஜாயியேனா போங்க, ஜாவோ அப்படின்னா போ அப்படின்னு அர்த்தம். உங்க உங்க அம்மா எங்க, உங்க அப்பா எங்க அப்படின்னா துமாரா மாதா கஹா ஹே, உன்னோட அம்மா எங்க. துமாரே பிதா கஹா ஹே, உன்னோட அப்பா எங்க. உன்னோட அப்பா எங்க, அம்மா எங்க, அப்பா எங்க அப்படிதான் நம்ம கேட்போம் போகணும்னு. அதனால அதெல்லாம் கேட்கிறோம். அப்ப அவங்கள உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு அவங்கள சாப்பிட வைக்கிறோம். பல் காயே, சூப் காயே, சூப்னா சூப் தான், ஹிந்தில சூப்னாலும் சூப் தான். அதுக்கப்புறம் சூப் காய், சூப் பீஜியே, சூப்னா குடிங்க, சூப்பு குடிங்க. பல் ஃப்ரூட் சாப்பிடுங்க. ஓகே. அப்படி எல்லாம் சொன்னோம்னா இப்ப சாப்பிடுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே. போதும், நான் கிளம்புறேன், பாய் அப்படி சொன்னா பிர் மிலேங்கே, நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க அப்படின்னா கிளம்பிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே. இப்ப நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தா எப்படி நம்ம அவங்கள கூப்பிடுறது, உட்கார வைக்கிறது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். கரெக்டா? இப்ப வாங்க அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? ஆவோ ஆயியே. உட்காருங்கன்னா பேட்டோ பைட்டியே. தண்ணி குடிங்க அப்படின்னா பீவோ பீஜியே. சாப்பிடுங்க அப்படின்னா காவோ காயே. அப்புறம் பைட்டோ சாப்பிடுங்க, உட்காருங்க, எழுந்துருங்க. அதாவது நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றது எப்படி சொல்லுவோம்? ஜாவோ அப்படின்னா போ, ஜாயியேனா போங்க அப்படின்னு அர்த்தம். ஜாயியே அப்படின்னா பிளீஸ் போங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம இப்ப பெரியவங்களை எல்லாம் சொல்லும் போது மரியாதையா சொல்லணுங்கிறதுக்காக மரியாதையோட நம்ம சொல்றோம். சரியா? ஓகேயா? நெக்ஸ்ட் நம்ம இப்ப ஒருத்தங்களோட நம்ம வந்து போய் பேசும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆப் கைசே ஹே, நீங்க எப்படி இருக்கீங்க? ஆப் கைசே ஹே, ஹவ் ஆர் யூ. கைசே ஹே அப்படின்னா எப்படி இருக்கீங்க? மே அச்சி ஹூ, நல்லா இருக்கேன். பகுத் அச்சி ஹூ, பகுத் படியா ஹூ. அது மாதிரி எது வேணா சொல்லலாம். மே டீக் ஹூ, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ இன்னைக்கு என்ன கிழமை அப்படி கேட்கறதுக்கு ஜெனரலா எப்படி சொல்லுவோம்? ஆஜ் कौन सा दिन है, आज कौन सा दिन है. कौन सा दिन है ना, இன்னைக்கு என்ன நாள்? आज आज बुधवार है. बुधवार, बुधवार ना वेडनेसडे. आज बुधवार है. आपका घर में कौन कौन है, உங்க வீட்ல யார் யார் இருக்காங்க அப்படி கேட்பாங்க. எங்க வீட்ல எங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாரும் இருக்கும் அப்படி சொல்லுவான். எங்க வீட்ல அப்படின்னா मेरा घर, मेरा घर में माँ बाप बहन भाई आदि है. बहन भाई ना ब्रदर सिस्टर எல்லாரும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே. பஹன் பாயி, பஹன்னா யாரு? சிஸ்டர். பாயினாலும் பிரதர், பஹன்னாலும் தீதினாலும் சிஸ்டர். சரியா? உங்க வீட்ல யார் யாரு இருக்கா? ஓகே. आपका घर कहाँ है, உங்க வீடு எங்க இருக்கு? आपका घर कहाँ है, कहाना வேர். मेरा घर ராணிப்பேட்டை மே ஹே, என்னோட வீடு ராணிப்பேட்டையில இருக்கு அப்படி சொல்றோம். मेरा घर
சென்னை में है சென்னையில இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? मेरा घर எங்க இருக்கு? சென்னையில இருக்கு. आपका घर कहाँ है? मेरा घर வலசரவாக்கம் में है என்னோட வீடு வலசரவாக்கம்ல இருக்கு. சரியா? तुम्हारा पिता का घर पिता का ऑफिस कहाँ है? உன்னோட ஆபீஸ் உங்க அப்பாவோட ஆபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறான். तुम्हारा तुम्हारे पिता का ऑफिस कहाँ है? உங்க அப்பாவுடைய ஆபீஸ் எங்க இருக்கு? எங்க அப்பாவோட ஆபீஸ் எங்க இருக்கு? சென்னையில இருக்கு இல்ல பெங்களூர்ல இருக்கு. मेरे पिताजी का ऑफिस பெங்களூர் में है என்னோட அப்பாவோட ஆபீஸ் வந்து பெங்களூர்ல இருக்கு. ஓகேயா? என்னோட அப்பா எங்க ஒர்க் பண்றாங்க? वे बेंगलुरु में काम करते हैं वे बेंगलुरु में काम करते हैं. அவங்க எங்க எங்க அம்மா உங்க அம்மா எங்க இருக்காங்க? அப்ப என்ன கேட்போம்? வேர் இஸ் யுவர் மதர் எப்படி கேட்போம்? तुम्हारा माँ कहाँ है உன்னோட அம்மா எங்க இருக்காங்க? तुम्हारा माँ அதாவது माँ कहाँ काम करती है எங்க ஒர்க் பண்றாங்க? என்னோட அம்மா எங்க ஒர்க் பண்றாங்க? தினத்தந்தி ஆபீஸ் மே காம் கர்த்தி ஹே என்னோட அம்மா தினத்தந்தி ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்ப எங்க வேலை பாக்குறாங்க? எங்க இருக்காங்க? உன்னோட பாய் உன்னோட பிரதர் எங்க அப்படின்னு கேட்டா तुम्हारा பாய் கஹா ஹே உன்னோட தம்பி எங்க? மேரா பாய் ஸ்கூல் மே ஹே என்னோட தம்பி ஸ்கூல்ல இருக்கான். உன்னோட தம்பி என்ன பண்றான் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப என்ன கேட்போம் நம்ம? तुम्हारा பாய் क्या क्या करता है என்ன பண்றான் அப்படின்னு அர்த்தம். क्या करता है என்ன பண்றான். ஆனா என்ன படிக்கிறான்னு கேட்டா என்ன படிக்கிறான் நம்ம கேட்டா என்ன சொல்லுவோம்? क्या पढ़ता है என்ன படிக்கிறான்? मेरा मेरा भाई पांचवी कक्षा में पढ़ता है என்னோட தம்பி 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். சரியா? எங்க படிக்கிறான்? कहाँ पढ़ते हैं எங்க படிக்கிறான் அப்படின்னா ஏதாவது ஸ்கூல் சொல்லி स्कूल में पढ़ता है गांधी स्कूल में पढ़ता है नेहरू स्कूल में पढ़ता है ஏதோ स्कूल वाणी विद्यालय में पढ़ता है அந்த மாதிரி ஸ்கூல் பேர் சொல்லி पढ़ता है சொல்லுவோம். சரியா? तुम्हारा दीदी का नाम क्या है உன்னோட சிஸ்டர் பேர் என்ன? என்னோட சிஸ்டர் பேரு வள்ளிமயில். அப்ப मेरा बहन का नाम வள்ளிமயில் அப்படி சொல்லுவோம். இப்ப छोटी बहना बड़ी बहना அவங்க கேட்பாங்க. ஓ छोटी बहन या बड़ी बहन அப்படி கேட்டாங்கன்னா அவங்க சின்ன பொண்ணா பெரிய அக்காவா அதாவது சிப்லிங்ஸ்ல யாரு எல்டர் சிஸ்டரா எங்க சிஸ்டரா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓ மேரி छोटी बहन அப்படின்னா சின்ன தங்கச்சி. बड़ी बहन அப்படின்னா பெரிய அக்கா அப்படி சொல்றோம். ஓகேயா? ஓ கஹம் पढ़ती है அவங்க எங்க படிக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓ विश्वविद्यालय में पढ़ती है विश्वविद्यालय कॉलेज बड़ी बहन ना कॉलेज. ஓகேயா? விஸ்வவித்யாலயா வித்யாலயானா ஸ்கூலு விஸ்வவித்யாலயானா காலேஜ் காலேஜ்ல படிக்கிறாங்க. அப்படி விஸ்வவித்யாலயா தெரியாட்டனா ஓ காலேஜ் மே படுத்தே ஹே அவங்க காலேஜ்ல படிக்கிறாங்க. ஓகேயா? புரிஞ்சுதா? இப்ப நம்ம கேட்டதுல நான் ஒன்னு ரெண்டு கேட்கவா? யாராவது லிசன் பண்ணதை சொல்லி பாக்குறீங்களா? ட்ரை பண்றீங்களா? தப்பா இருந்தா நான் சொல்றேன். ஒன்னும் தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, பயப்பட வேண்டாம். சரியா? சுவாமிநாதன் ரெடியா? ட்ரை பண்றீங்களா சுவாமிநாதன்? ட்ரை பண்றேன் மேம். तुम्हारा पिता कहाँ काम करते हैं? मेरा पिता मेरे पिता मेडिकल में काम करते थे. ऊपर तुम्हारा माता कहाँ काम करते हैं? मेरा माता गृहिणी है. गृहिणी. சூப்பர், வெரி குட். ஓகே. உனக்கு தங்கச்சி இல்ல? ஆமா. क्या आपको बहन नहीं है ना? हाँ मेरा बहन नहीं है. या सुपर. तुम्हारा स्कूल कहाँ है? विद्यालय कहाँ है? मेरा स्कूल प्राटियर में है. ओके सुपर. तुम्हारा पिता का ऑफिस चेन्नई में है क्या? नहीं, मेरा पिताजी का ऑफिस त्रिची में है.
சூப்பர், வெரி குட். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வேற யாராவது ட்ரை பண்ணலாமா? वेरी गुड काना, अच्छी से बोलते हैं, सुपर, वेरी गुड. नेक्स्ट यारा ट्राई பண்ணலாமா? மேம் நான் ட்ரை பண்றேன் மேம். வலிமேட். ஓகே ஓகே. இப்போ யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா எப்படி வாங்க உட்காருங்க ஏதாவது ட்ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தவங்க வராங்க, உங்களோட உங்களோட கசின் வராங்க, அதாவது சச்சீரா பாய்னா கசின் பிரதர். ஓகே ஓகே மேம். சச்சேர பாய் வராங்க, அவங்கள நீங்க ரிசீவ் பண்றீங்க. எப்படி ரிசீவ் பண்ணுவீங்க? आइए भाई अंदर आइए, आप कुर्सी में बैठी वराது மேம். பைட்டியே बैठिए பைட்டியே. ஓகே बैठिए. உங்களுக்கு என்ன கொடுக்க போறீங்க? आप कैसा है? मैं अच्छे हैं, मैं अच्छी हूँ, अच्छा हूँ. आपके घर में भाभी कैसा है? भाभी बहुत अच्छी है. क्या आपको पानी चाहिए? हाँ अवश्य. गर्म पानी और ठंडा पानी? नहीं नहीं, गर्मी बढ़ती है इसलिए ठंडा पानी दीजिए. ஐயோ புரியல. நைனா எனக்கு ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கு. கர்மி படுத்தினா வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, இப்படியே ठंडा पानी वाटर கொடுங்கன்னு கேக்குறீங்க. ओके 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 मैम. कितना आश्चर्य तुम आया. जरा मेरा दोस्त के घर पास है इसलिए मैं आती हूँ. என்னோட ஃப்ரெண்ட் வீடு பக்கத்துல, இதனால நான் வந்திருக்கேன். ஓகே ओके ओके मैम. ओके मैम. मुझे 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 थोड़ी चाय दीजिए. அதுக்கு என்ன சொல்றது? चाय. हाँ जी दीजिए. हाँ जी दीजिए. लीजिए लीजिए எடுத்துக்கோங்க. ओ लीजिए. ओके ओके ओके. இல்லனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தரேன் அப்படின்னா थोड़ी देर इंतजामना वेट, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தரேன் அப்படின்னு சொல்றோம். थोड़ी देर इंतजाम करो, मैं तैयार करती हूँ. நான் ரெடி பண்றேன். तैयारனா ரெடி. तैयार मैं पानी लेकर आया அப்படி கூட சொல்லலாம்ல மேம்? தண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். பானி லேக்கர் ஆயனா தண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே. எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னா पानी लेकर आती हूँ. पानी लेकर आती हूँ. आती हूँ ना எடுத்துட்டு வரேன். ओके ओके मैम. ओके मैम. वेरी गुड, अच्छी से बोलती है. वेरी गुड, थैंक यू मैम. நெக்ஸ்ட் யாரோ ட்ரை பண்ணலாமா? சூப்பரா சொன்னாங்க வள்ளிமயிலும் சுவாமிநாதனும். நெக்ஸ்ட் மேம் சுவாமிநாதன். எங்க அம்மா ட்ரை பண்றாங்க. கொடுங்க, சிரிக்க கூடாது, கொடுங்க, நம்ம ட்ரை பண்ணலாம், எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஆச்சி உங்க பேர்? ஆச்சி மீனாட்சி மேம். சாரி, நான் லாஸ்ட் டைம் சொன்னீங்கன்னு மறந்துட்டேன், சாரி ஷமிதா. நெக்ஸ்ட் ஓகே. இப்போ உங்களோட ஒரு ஃப்ரெண்ட் வராங்க உங்க வீட்டுக்கு. ஓகேயா? உங்களோட ஜிஹிர் தோஸ்தி, அதாவது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓகே. அவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. சோ நீங்க அவங்கள வெல்கம் பண்றீங்க. வெல்கம் பண்ணி இதை கொடுக்குறீங்க, அவங்களோட பேசுறீங்க. சரியா? ட்ரை பண்ணுங்க, நானும் கூட நடுவுல ஜாயின் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்டா. आइए आइए. तुम आइए வேணாம், ஃப்ரெண்ட் தானே. आइए வேணாம், ஃப்ரெண்ட் தானே. ஃப்ரெண்ட் மீன்ஸ் உங்க ஏஜ் தானே இருக்கும் கண்டிப்பா. आवो आवो आवो. अंदर आओ. दोस्त का नेम, ஏதாவது ஒரு நேம் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஏதாவது ஒரு பேர் சொல்லிக்கோங்க, அவ்வளவுதானே. ஓகே. அவங்க ஃப்ரெண்ட் பேரே கூட சொல்லிக்கோங்க. அவோ மீனா, அவோ ஏதாவது ஒரு நேம் சொல்லி ஏதாவது ஒரு அவோ அப்படின்னு சொல்ல போறீங்க, அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பேட்டோ தண்ணி கொடுக்குறீங்க. இவ்வளவு நாளுக்கு அப்புறம் பாக்குறோம் அப்படின்னு சொன்னா என்னன்னா, எவ்வளவு நாளுக்கு அப்புறம் பாக்குறோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குறோம், இப்பதானே பாக்குறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ட்ரை பண்ணுங்க, அது பாப்போம். என்னப்பா? சரி ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் தண்ணி எல்லாம் கொடுங்க, நம்ம அதுக்கப்புறம் பேசுவோம். इतना दिन हो रहा है.
इतना दिन வருமா? कितना दिन? देख देख देखता। तुमको कुछ कितना दिन के बाद, कितना दिन के बाद तुमको देखने अच्छी अच्छी लगा, अच्छी लगाना நல்லா இருக்கு. ओके ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி கொடுக்குறீங்க? என்ன கொடுக்குறீங்க? जूस पानी पीवो, जूस पानी पीवो, ஜூஸ் ஜூஸ் पानी पीवो, ஜூஸ் ஜூஸ்னா ஜூஸ் சொல்லிக்கலாம். ரஸ் ரஸ்னா பல் ரஸ்னா ஜூஸ், இல்ல ரோஸ் ஜூஸ் பீவோ அப்படி கூட சொல்லலாம். பகுத் தினம் மிலோ, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம். பகுத் தினா ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம். ஓகேயா? இத்தனை ஆச்சரிய ஹுவா, ஆச்சரியனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொல்றோம் நம்ம மீட் பண்றது. நெக்ஸ்ட் தண்ணி குடுக்குறீங்க, காஃபி குடுக்குறீங்க. காஃபி குடிச்சோன்னா என்ன பண்ண, நம்ம எங்கேயாவது போலாமா அப்படி கேக்குறோம். அப்ப எப்படி கேட்போம்? हमें हम हम बागर हम बागर जाओ, जाओगे जाओगे हम बाजार जाओगे. बाजार जाओगे அப்படின்னா கடைக்கு போலாமா? ஓகேயா? ओके நம்ம எங்கேயாவது போலாமா அப்படின்னா கஹாஞ்சலி அப்படின்னா, கஹாஞ்சலினா போலாமா, எங்கேயாவது போலாமா அப்படின்னு அர்த்தம். கஹானா எங்க, எங்க போலாம் அப்படின்னு கேக்குறீங்க அவங்களே. கஹாஞ்சலே அப்படின்னா எங்க போலாம். சரியா? கிசி ஜஹர் சலே, எங்கேயாவது போலாம் அப்படின்னு சொன்னா கிசி ஜஹர். கிசி ஜஹர்னா எங்கேயாவது. ஜஹர் மீன்ஸ் பிளேஸ். ஜஹர் ஜஹானா சலை, பிளேஸ், எந்த பிளேஸ்க்காவது போலாமா அப்படின்னு அர்த்தம். அப்ப அவங்க சொல்றாங்க அவசியம் போலாம், அதாவது ஜரூர் அப்படின்னு சொல்லிட்டு பாஜார் சலே, பாஜாருக்கு போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேயா? நல்லா நல்ல நல்ல இது பண்ணீங்க, சூப்பர், வெரி குட். நெக்ஸ்ட் யாரா பண்ணலாமா? ஓகே, சசிகலா ஆச்சி ட்ரை பண்றீங்களா? நான் இப்ப ஒண்ணும் புரியல எனக்கு. பிரச்சனை இல்ல ஆச்சி, ஈஸியானதுதான். தப்பா இருந்தாலும் நாங்கெல்லாம் சொல்லுவோம், நீங்க பயப்படாம பேச பேச வந்துரும். ஓகேயா? அதான் ஒண்ணு ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆச்சி. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தானே, நாங்க தங்கச்சிங்க தானே, அதனால தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. சரியா? ஒண்ணும் இல்ல. இப்ப ஒருத்த வர்றாங்கன்னா உள்ள ஐயே ஐயேங்கிறீங்க, உட்காருங்கிறது. ஐயே ஐயே பைட்டோ, பைட்டோனா உட்காரு. பைட்டோ பைட்டோ அதாவது ஐயே ஐயே மீனா பைட்டோ அப்படி சொல்றதா? இதர் பைட்டோனா இங்க உட்காரு, இதர் பைட்டோ. குர்சி பர் பைட்டோனா சேர்ல உட்காரு, எப்படியா சொல்றோம். சரியா? இதர் பைட்டோ உள்ள வாங்க, ஐயே அந்தர் ஐயே அப்படின்னா உள்ள வாங்க, அந்தர் ஆவோ. நீங்க பெரியவங்க தான், அதனால நீங்க எல்லாரையும் ஆவோன்னே சொல்லலாம். அந்தர் ஆவோ அப்படின்னா உள்ள வா அப்படின்னு அர்த்தம். அந்தராவோ. நீங்க ஆச்சி, நான் வந்து உங்களை சொன்னேன்னா ஆயியேன்னு சொல்லணும் ஆச்சி. நீங்க பெரியவங்க என்னை விட, அதனால நான் ஆயியேன்னு சொல்லணும். நீங்க வந்து எங்களை எல்லாம் கூப்பிடுறப்ப நாங்க எங்களை எல்லாம் குரூப்ல இருக்க எல்லாரையும் கூப்பிடுறீங்க, நீங்க ஆவோன்னு சொல்லலாம். நீங்க பெரியவங்க அதனால. அந்தராவோ. பைட்டோ, பைட்டோன்னா உட்காரு. பைட்டோனா உட்காரு. சரியா? பைட்டோ, பைட்டோனா உட்காரு. பைட்டோ பைட்டோ சொல்லுவோம்ல, பைட்டோ அப்படின்னா உட்காரு அப்படின்னு அர்த்தம். ஓகே, உட்காரு. என்ன சாப்பிடுற அப்படின்னா, என்ன சாப்பிடுறா, கியா சாகியே, கியா சாகியே அப்படின்னா என்ன கியா வேணும், என்ன வேணும். கியானா என்ன, சாகியேனா விரும்புற, என்ன சாப்பிட விரும்புற. கியா கானா சாகியே, என்ன ஃபுட் விரும்புற. கியா பீனா சாகியே, என்ன குடிக்க விரும்புற. காணானா சாப்பாடு, பீனானா தண்ணி குடிக்கிறது. பீனானா குடிக்கிறது. குடிக்க என்ன விரும்புறேன்னா கியா பீனா சாகியே, என்ன குடிக்க விரும்புற. காணானா சாப்பாடு. காணானா சாப்பாடு. அவ்வளவுதான், ஈஸியா முடிஞ்சிரும் ஆச்சி.
நீங்க எல்லாம் நல்லா கத்துக்கிட்டு இருக்கீங்க கடகடன்னு. ஓகே, யா பீனா சாஹியே, என்ன குடிக்க விரும்புறீங்க? ஜூஸ் ஜூஸ் ஜூஸ்னு சொல்லலாம். क्या पीना जूस अच्छा। क्या जूस चाहिए? ஜூஸ். आपको जूस चाहिए, உங்களுக்கு ஜூஸ் வேணுமா அப்படின்னு கேக்குறீங்க. क्या आपको जूस चाहिए, உங்களுக்கு ஜூஸ் வேணுமா? வேண்டாம் नहीं चाहिए, नहीं चाहिए வேண்டாம். नहीं चाहिए சொல்றோம்ல, அத நகி சேர்த்துக்கிறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நகி चाहिए. நல்லா இருக்கா? अच्छा लगा, क्या अच्छा लगा, क्या अच्छा लगा, நல்லா இருக்கா அப்படின்னு அர்த்தம். சரியா? बहुत अच्छा लगा, ரொம்ப நல்லா இருக்கு. बहुत अच्छा लगा. ஓகே, अच्छा नला अच्छा लगा लगा, अच्छा अच्छा लगा, ओके लगा. நல்லா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. ஓகே बहुत अच्छा लगा, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்ப காஃபி கொடுத்துட்டீங்க, சாப்பிட கொடுத்துட்டீங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஹம் சலே அப்படின்னா நம்ம போலாமா, எங்கேயாவது போலாமா அப்படின்னா கிசி ஜஹா சலே, எங்கேயாவது போலாமா அப்படின்னு கேக்குறோம். இப்ப நம்ம அப்படித்தானே எல்லாரும் மீட் பண்ணி எங்கேயாவது போவோம். அந்த மாதிரி கிசி ஜஹா சலே அப்படின்னா எங்கேயாவது போலாமா அப்படின்னு அர்த்தம். எங்க போவோம் அப்படின்னு அவங்களையே கேட்டா கஹான் சலே அப்படின்னு சொல்லுவோம். சரியா? கஹான் சலே, கஹான்னா வேற, கஹான் சலே, சலே சலேனா போலாமா அப்படின்னு அர்த்தம். போலாமா? சரியா? பாஜார் சலே, பாஜார். எங்கே போலாமா? எங்கே போலாமாவா? எங்க போலாம் அப்படி கேக்குறோம். கஹான் சலே, எங்க போலாம்? மந்திர் சலே, ஹம் மந்திர் சலே, நம்ம கோயிலுக்கு போலாமா? ஓ மந்திர் சலே. மந்திர் சலே, கோயில் போலாமா? ஓ மந்திர் பாஜார் சலே. சலேனா போலாம், சலேனா போகலாம். நகி ஹம் பாஜார் சலே, உங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க நகி நம்ம பாஜாருக்கு போலாம். பாஜார்னா கடத்தெரு, மார்க்கெட், கடத்தெரு அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதான் பாஜார். போலாம்னா போலாம்னா சலே சலே, சலேனா போலாம். ஓ சலே சலே. ஓகே சலே சலே, அவ்வளவுதான். மந்திர் சலே, மந்திர் சலே, क्या मंदिर चले, क्या मंदिर चले, என்ன மந்திருக்கு போலாமா? என்னன்னா எஸ் ஆர் நோ क्वेश्चन கேட்டா கியாவை மட்டும் முன்னாடி போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். क्या मंदिर चले, ஓகே. क्या मंदिर चले? क्या सिनेमा चले, सिनेमा चले, चलेना போகலாம், போலாம். சினிமா, சினிமாக்கு போலாமா? சினிமா போலாம். சலே போலாம் அப்படியே சொல்றோம். வேண்டாம் வேண்டாம், நகி 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 சலே, போக வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். சரியா? வேண்டாம், நான் ரெடி ஆயிட்டு வரேன் அவங்க சொல்றாங்க, நீங்க சொல்றீங்க ஓகே நான் ரெடி ஆயிட்டு வரேன். நம்ம வீட்டுல நைட் வேரோட இருப்போம்ல, நம்ம ரெடி ஆயிட்டு போனோம்ல. அப்ப மே தயார், தயார் ஹோகே आओ, तैयार, तैयार हो, तैयारना रेडी, तैयार होकर आती हूँ, आती हूँ ना வரேன், तैयार होकर ना रेडी ஆயிட்டு வரேன் அப்படின்னு அர்த்தம். तैयार होकर आती हूँ, आती हूँ, आती हूँ, आती हूँ, நான் ரெடி ஆயிட்டு வரேன். मैं तैयार होकर आती हूँ. होकर, ஜோக்கர் மாதிரி ஹோக்கர். ஆச்சி ஜோக்கர்னு சொல்லுவோம்ல, ஜோக்கர்னு சொல்ற மாதிரி நம்ம ஹோக்கர். சூப்பர் ஆச்சி, சூப்பர், ஒரே நல்லா சூப்பரா. ஹோக்கர் ஆத்தி ஹூ, ஆத்தி ஹூ. வணக்கம் மேடம். வணக்கம். வந்து லேட் டு லேட், 2 வாரம் வரல. சூப்பர் சூப்பர், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம ஒன்னும் புதுசா ரொம்ப பெருசாலாம் போல, நார்மலா தான் போயிட்டு இருக்கோம். நீங்க கத்துக்கிட்டு இருந்தீங்க ஈஸியா. அப்படி சமத்தா கத்துக்க தெரியல, அதெல்லாம் கத்துக்குவீங்க ஆச்சி, போக போக எல்லாம் கத்துக்கிட்டுருவோம். நம்ம எல்லாரும் பேசுவோம் ஹிந்தில. சரி வணக்கம்மா, நான் சரி பேசிட்டு இருக்கேன்னு ஒண்ணும் சொல்லல. ஓகே வணக்கம் வணக்கம். மே தயார் ஹோக்கர் ஆர்த்தி ஹோம், அப்படின்னா நான் ரெடி ஆயிட்டு வர்றேன். ரெடி ஆயிட்டு வரேன், ரெடி ஆயிட்டு வரேன். நானா ஹோம்னா ஐ ஆம், நான், அதாவது நான் இருக்கிறேன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நான் ரெடி ஆயிட்டு வரேன் அப்படி சொல்றோம். மேங்கிறது நானா, மேனா நான், மேனா நான்.
மே சொல்லும் போது லாஸ்ட்ல ஹூம் முடிக்கணும், வேற ஒண்ணும் கிடையாது. ம் மே தயார் ஹோக்கர் ஆத்தி ஹோம், நான் ரெடி ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றோம், வேற ஒண்ணும் இல்ல. சரியா? ம் இப்போ இப்போ உங்க ஃப்ரெண்டு வராங்க, நீங்க பாக்குறீங்க, பார்த்தோன்னு என்ன சொல்றோம்? ஆவோ ஆவோ. ஆவோனா வா, ஆவோ மீனா ஆவோ, வா மீனா அப்படி சொல்றோம். சரியா? வந்தோன்னா உங்களை உட்கார ஆயியேனா மரியாதையா, நம்மளை விட பெரியவங்களா, நீங்களாம் பெரியவங்க ஆச்சு, நீங்களாம் அதை கத்துக்கணும்னு அவசியம் இல்ல. இன்னொன்னு ஏதாவது ஒரு ஆபீசர், இல்ல நீங்க அப்படியே கத்துக்கலாம். ஏன்னு கேளுங்களேன், ஏதாவது ஒரு ஆபீசரோ இல்ல உங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவதோ வந்தா ஐயே, ம் ஐயேனா மரியாதையா, ஐயே ஐயே அப்படின்னா மரியாதையா. ம் சரியா? ஐயே பைட்டியே அப்படின்னா உட்காருங்க, பைட்டோனா உட்காரு அப்படின்னு அர்த்தம். ம் சரியா? தொட பாணி பிஜிஏ, தொட பாணி பிஜிஏ, கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி நீங்களே கொடுத்தா அப்படி கொடுக்கணும். இல்ல உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கே சாகியே அப்படின்னு கேக்குறீங்க. கே பீனா சாகியேன்னா என்ன குடிக்க விரும்புறீங்க, கே பீனா சாகியே. கே காணா சாகியேன்னா என்ன சாப்பிட விரும்புறீங்க. ஓகே, என்ன சாப்பிட விரும்புறீங்க. கே காணா சாகியே என்ன, கேச் பீனா சாயியேவா? क्या 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 ம் क्या 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 पीना चाहिए. ஓ ஓகே ஓகே, क्या पीना चाहिए ना என்ன குடிக்க விரும்புறீங்க. ஜூஸ் அப்படின்னு கேக்குறீங்க. தோட ஜூஸ் चाहिए, கொஞ்சம் ஜூஸ் வேணுமா அப்படின்னு கேக்குறீங்க. அவங்க சொல்லுவாங்க, இல்லைன்னா வேண்டாம். நகி சாகியேனா வேண்டான்னு அர்த்தம். அவங்க வேண்டாம் அப்படிங்கிற நம்ம கொண்டே கொடுக்க முடியாதுல்ல. அவங்க நகி சாகியே அப்படின்னு சொல்லிட்டாங்க, வேண்டான்னு அர்த்தம். ஓகே சரியா? ம் அப்புறம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம். பேசிட்டு இருந்துட்டு நம்ம என்ன கிளம்புவோமா அப்படின்னு கேட்டா ஹம்சாலே அப்படின்னா நம்ம கிளம்புவோமா அப்படின்னு அர்த்தம். கே ஹம்சாலே கஹான் சலே அப்படின்னு கேட்பாங்க. அவங்க கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்றோம், மந்திர் சலே அப்படின்னு சொல்றோம். அதுக்கு உங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க மந்திர்னா கோவில். உங்க ஃப்ரெண்ட் சொல்றாங்க நஹி மந்திர் நஹி, முஜே நஹி பசந்த் நஹி ஹே, எனக்கு பிடிக்காது. சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஹம் பாஜார் சலே, நம்ம பாஜாருக்கு போவோம் அப்படின்னு சொல்றாங்க. பாஜார்னா மார்க்கெட்டு கடத்தெரு அந்த மாதிரி உள்ள இடம், அதுக்கு போலாம். கடத்தெருவுல போனா தானே பர்ச்சேஸ் பண்ணலாம் அதெல்லாம் சொல்றாங்க. உடனே நீங்க சொல்றீங்க நான் வந்து ரெடி ஆயிட்டு வரேன். மே தயார் ஹோக்கர் ஆத்தி ஹூம். ஓகே சரியா? இதுவரையும் புரிஞ்சுதா உங்களுக்கெல்லாம்? புரியுது. கிளாஸ் அச்சாலதா? பைட்டியேனா உட்காருங்க. பைட்டியேனா உட்காருங்க. சூப்பர். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் போலாமா? ஓகே இது வரைக்கும் ஓகே தானே? கிளியரா? புரியுது. எங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கு. இல்ல நான் வந்து 2-3 நாள் திருப்பி கேட்பேன். இதுவே நான் 2வது நாளோ 3வது நாளோ கேக்குறேன். சுவாமிநாதன் கரெக்ட் தானே? நான் 2வது நாள் கேக்குறேன்னா 3வது நாள் கேக்குறேனா? மேம் 3ஆவது நாள் கேக்குறீங்க. அதனால உங்களுக்கு ஈஸியா வந்துரும். சுவாமிநாதன் இப்ப உனக்கு ஈஸியா புரியுதுல கண்ணா? புரியுது. திருப்பி கேட்கறதுனால ஈஸியா இருக்கும். நம்ம ஸ்லோவா தான் போறோம், ஆனா ஸ்லோ அண்ட் ஸ்டடி. நம்ம சீக்கிரமா படிக்கிறத விட மெதுவா நல்லா கத்துக்கணும், அதுதான் நம்மளோட எய்ம். சரியா? ஓகே, क्या पीना अच्छी चाहिए சாகியே என்ன குடிக்கிறீங்க? என்ன குடிக்க விரும்புறீங்க? ஓ ம் क्या சரியா? पीना चाहिए. ம் ம் ஓகே ஓகே, क्या पीना चाहिए என்ன குடிக்க விரும்புறீங்க அப்படின்னு கேக்குறோம். ம் ஓகே ஓகே ஓகே. அப்ப அவங்க காஃபி டிஜிஏ அப்படின்னா அதாவது அவங்க சொல்றாங்க சக்கர் கே பினா காஃபி டிஜிஏ அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கே பினானா என்ன, நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு யோசிக்க கூடாது. கே பினானா இல்லாமல், சக்கரை இல்லாம காப்பி தாங்க அப்படின்னு அர்த்தம். கே பினா சக்கர் கே பினா காஃபி டிஜிஏ அப்படின்னா எனக்கு சக்கரை இல்லாம காப்பி தாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே சரியா? காஃபிக்கே பதிலே சாய் தீஜியே அப்படின்னாங்கன்னா, காஃபிக்கே பதிலேனா அதுக்கு பதிலா, நம்ம தமிழ்ல பதிலான்னு சொல்றோம்ல, அதான் பதிலே ஹிந்தில. ஓகே, காஃபிக்கே பதிலே சாய் தீஜியே, காஃபிக்கு பதிலா எனக்கு இது கொடுத்துருங்க, டீ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றோம். ஓகே சரியா?
இதெல்லாம் சின்ன சின்ன ஈஸியான வேர்ட்ஸ். வர்றவங்களை உட்கார சொல்றதுக்கு என்ன சொல்றது? பைட்டோ. பைட்டோ. ஓகே ஓகேயா? ஓகே. இப்ப நெக்ஸ்ட் அடுத்தது போலாமா? ஓகே. சக்கர் வேண்டாம்னு சொல்றதுக்கு என்ன சொன்னீங்க? சக்கரை நகி சாகியேனா சக்கரை வேண்டான்னு அர்த்தம். நம்ம வந்து காஃபில போடாதீங்கன்னு தானே சொல்லுவோம். அதனால சக்கர் கே பினா சக்கர் கே பினா காஃபி பீஜியே, காஃபி தோ அப்படின்னு கூட சொல்லலாம். சக்கர் கே பினா பினா. ஓகே. சக்கர் கே பினா காஃபி பீஜியே. தீஜியே இல்ல தோ, எது வேணா சொல்லலாம். தோன்னு சொல்லலாம், தீஜியேன்னு சொல்லலாம். சரியா? இப்ப ஆச்சி சொன்னாங்க நான் 2 தடவை கிளாஸ் அட்டன் பண்ணலன்னு. நம்ம அத வந்து ஏன் வரல அப்படின்னு கேக்குறோம். கியோ 2 दिन கிளாஸ் நஹி ஆத்தே அப்படின்னு கேக்குறோம். கியோ ஏன், கியோனா ஏன் 2 நாளா கிளாஸ் வரல அப்படின்னு கேக்குறோம். அப்ப ஆச்சி என்ன பதில் சொல்லுவாங்க அதுக்கு? கியோ ஹி மே காம் மே பிஸி தா, ஏன்னா நான் வேலையில பிஸியா இருந்தேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேயா? கியோனா ஏன், ஒய் கியோ. கியோ கியோ ஸ்கூல் நகி ஜாத்தே, நீ ஏன் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு கேக்குறோம்ல, அத கியோ. கியோ கி அப்படின்னா பிகாஸ், பிகாஸ் அப்படின்னா அதாவது நான் ஏன் வரலன்னா அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்மளே தமிழ்ல சொல்லுவோம்ல நான் வரலன்னா அப்படின்னா கியோஹி. கியோஹி மே காம் மே பிஸி தா, காம்னா வேலை, வேலையில பிஸியா இருந்தேன். காம் மே பிஸி தா இல்ல வியஸ்த் தா. வியஸ்த் நம்ம போன் பண்ணும்போது அடிக்கடி வரும். आपके द्वारा डायल किया गया नंबर अभी व्यस्त है. व्यस्तனா பிஸின்னு அர்த்தம். ஓகேவா? நீங்க போன் பண்ணும்போது அடிக்கடி வரும், கேட்டிருக்கீங்களா? நிறைய பேரு கேட்டிருக்கோம். आपके द्वारा சொல்லுங்க. आपके द्वारा डायल किया गया नंबर अभी व्यस्त है அப்படின்னா आपके द्वारा அப்படின்னா உங்கள் மூலமாக, आपके द्वारा உங்கள் மூலமாக. டயல் கியா கயா நம்பர் அப்படின்னா டயல் அப்படின்னா போன் பண்ணுன நம்பர், நம்ம டயல் பண்றோம்னு சொல்லுவோம்ல அது. டயல் கியானா பண்ணுன, கயா அப்படின்னா பண்ணி முடித்த, நம்பர் நம்பர்னா நம்பர் தான். அபி இப்ப, வியஸ்த் ஹே அப்படின்னா பிஸி அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ நம்ம என்ன சொன்னோம்? கியோஹி மே காம் மே பிஸி தா, நான் வேலையில பிஸியா இருந்தேன். காம்னா வேலை, வேலையில பிஸியா இருந்தேன் அப்படின்னு சொன்னா इसलिए मैं கிளாஸ் நஹி அட்டன் கர்த்தி ஹூம், நான் கிளாஸ் அட்டன் பண்ணல அப்படின்னு அர்த்தம். சரியா? எப்படி சொல்றீங்க? கியோ மே கியோஹி. கியோஹி அப்படின்னா தட், தட் மீன்ஸ் சொல்லுவோம்ல அது. கியோஹி மே காம் மே பிஸி தா, காம் மே வேலையில. கியோ மே காகியா? காம் 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 மே பிஸி. ஓகே. इसलिए मैं अटन नहीं करती. अटन नहीं करता, करती எது வேணா சொல்லிக்கலாம், அது தப்பு இல்ல. சரியா? ஓகே. இப்போ நம்ம போன கிளாஸ்ல அதனால கிளாஸுக்கு வரல, அது எப்படி சொல்றது? அதனால கிளாஸுக்கு வரல. इसलिए इसलिए उसलिए, அதனாலனா उसलिए, इसलिएனா இதனால. इसलिए मैं नहीं जाती, नहीं आती हूँ. इसलिए मैं नहीं आती हूँ, இதனால நான் வரல. ஓகே மேம் கியோஹினா என்னது மேம்? தட் கி. கியோஹினா தட். சரியா? ஏனெனில், தமிழ்ல சொன்னா ஏனெனில். ஓகே மேம். ஓகே. இப்ப நம்ம போறோம், போறப்ப கதவு திறந்து இருந்துச்சுன்னா நம்மளே நேர போயிருவோம். கதவு மூடி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கூப்பிடுவோம், கதவை தட்டி கூப்பிடுவோம். தட்டுறோம். அப்ப தட்டி அவங்கள என்ன சொல்லுவோம்? தர்வாஜா கோலோ. தர்வாஜானா கதவு, கதவை தொற. கோலோனா ஓபன், கதவை தொற. தர்வாஜா கோலோ கதவு, தர்வாஜா கோலோ அப்படின்னா ஓபன் பண்ணு அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே. ஓகே.
தர்வாஜா கோலோ. ஃபர்ஸ்ட் கதவை தட்டி தர்வாஜா கோலோ அப்படின்னா கதவை தட்டி ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்றோம். நம்ம காலிங் பெல் அடிச்சு ஓபன் பண்றோம்ல. ஓகே, நான் ரொம்ப நேரமா பெல் அடிக்கிறேன், நீங்க திறக்கல அப்படின்னு சொல்றத நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, மே ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? தர்வாஜா கதவுன்னா தர்வாஜா. தட்டுறதுக்கு என்ன சொல்றது தெரியலையே. ரொம்ப நீங்க கதவே திறக்கல. தர்வாஜானா கதவா? தர்வாஜா தட்டுறதுக்கு என்ன சொல்றது தெரியல, நீங்க சொல்லித்தாங்க. அதாவது ரொம்ப நேரமா நான் திறக்கல அப்படின்னா பகுத் தேர் சே, ரொம்ப நேரமா. பகுத் தேர் சே, பகுத்னா ரொம்ப, தேர் சேனா ரொம்ப நேரமா. தர்வாஜா நஹி கோலா, ரொம்ப நேரமா நீங்க கதவே திறக்கல. நம்ம சொல்லுவோம்ல, நான் தட்டிக்கிட்டே இருந்தேன் நீங்க திறக்கவே இல்லை சொல்லுவோம்ல, அததான் பகுத் தேர் சே दरवाजा नहीं खोला. नहीं खोला ना திறக்கல. इसलिए मैं दरवाजा दरवाजा என்ன பண்ணோம் நம்ம இதனால? டிக் டிக் करती हूं. டிக் டிக்னா கதவை தட்டனேன். ஓகேவா? ஓகே, ரொம்ப நேரமா அப்படின்னா பகுத் தேர் சே. ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்ப அந்த லைனை மறுபடியும் சொல்லுங்களேன். மே மே बहुत देर से इंतजाम कर रही हूँ. நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன். इंतजाम कर रही हूँ. इंतजाम इंतजाम कर रही हूँ. कर रही हूँனா வெயிட்டிங்ல இருக்கேன், வெயிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். आप दरवाजा नहीं खोला. आप दरवाजा नहीं खोला. नहीं खोला. खोला. बहुत देर से इंतजाम कर रही है वह. करती हूँ, कर रही हूँ, எது வேணா சொல்லலாம். ओके ஓகேயா? आप दरवाजा नहीं खोलाना என்ன? ரப்பனே கதவை நீங்க திறக்கல. கதவு திறக்கல, நீங்க கதவு திறக்கல. ஓகேயா? ஓகே. இப்போ காலிங் பெல் இருக்கு, அத நம்ம அடிச்சோம் அப்படின்னா காலிங் பெல்ல சொல்லிக்கலாம். பஜா ரஹா தா. मैं बहुत देर से दरवाजा टिक टिक नहीं हूं. இல்ல, மே बहुत देर से इंतजाम कर रही हूँ. इंतजामனா வெயிட்டிங், வெயிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். इंतजाम करती हूँ, करती हूँனா வெயிட் பண்றேன். आप दरवाजा नहीं खोला, நீங்க கதவை திறக்கல. ஓகேயா? இப்போ காலிங் பெல் பஜா ரஹா தா. காலிங் பெல் பஜா, பஜானா காலிங் பெல் அடிச்சேன். பஜா ரஹா தா அப்படின்னா காலிங் பெல் அடிச்சேன். லேக்கின் நஹி கோலா, இருந்தாலும் நீங்க திறக்கல. சரியா? இதெல்லாம் நம்ம அடிக்கடி நம்மளுக்கு ஏற்பட்ட சம்பவங்கள். காலிங் பெல் பஜா ரஹா தா. நான் ரொம்ப நேரமா கதவை தட்டி காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். லேக்கின், லேக்கின்னா பட், லேக்கின் நஹி கோலா. பஜானா பஜானா அடிக்கிறது, அதாவது ரிங் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ பஜாங்கிறதுக்கு நிறைய மீனிங் இருக்கு. இந்த இடத்துல ரிங் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்ப வீணா பஜ்தி ஹூம் அப்படின்னா வீணை வாசிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? வீணா பஜ்தி ஹூம், இல்ல கீபோர்ட் பஜ்தி ஹூம் அப்படின்னா கீபோர்ட் வாசிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். பஜ்தி, பஜ்தினா பஜானா வாசிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆனா காலிங் பெல் நம்ம சொல்றப்போ பஜா, பஜானா காலிங் பெல். பஜா ரஹி அப்படின்னா காலிங் பெல் பஜா, ரிங் ஆகுது, காலிங் பெல் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகேவா? ஓகே. வராங்க, கதவு தட்டுறாங்க, கதவு திறக்கிறோம்.
அவங்க திறக்கலைனாலும் இதெல்லாம் நம்ம சொல்லி அவங்கள திறக்க வச்சிடறோம். திறந்துட்டாங்க, உள்ள வந்துட்டோம், காபி குடிச்சிட்டோம், டிஃபன் சாப்பிட்டோம். ஓகேவா? இப்ப நம்ம வெளியில போகல, வீட்லயே இருக்கோம். மத்தியானம் என்ன சாப்பாடு அப்படின்னு நீங்க, அதாவது வந்திருக்க விருந்தாளி வீட்டுல இருக்கவங்கள கேட்கணுமா இல்ல வீட்டுல இருக்கவங்க அவங்கள கேட்பாங்களா? இதுதான் நம்மள கேட்பாங்க. சரி, அவங்க எப்படி கேட்பாங்கன்னு யோசிக்கலாமா நம்ம? வந்திருக்க விருந்தாளி, आज आज विशेष क्या है, இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன? விசேஷ், விசேஷ்னா ஸ்பெஷல். विशेष विशेष दिन भोजन क्या है, भोजन विशेष भोजन ना स्पेशल சாப்பாடு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேயா? आज विशेष भोजन क्या है, போஜன்னா சாப்பாடு. நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லி கொடுத்திருக்கேன். போஜன் ஹால், அதத்தான் நம்ம போஷன் ஹாலா மாத்திட்டோம் நாளடைவில. ஓகேயா? போஜன்னா சாப்பாடு, அது வந்து சான்ஸ்கிரிட் வேர்டு. அது ஹிந்திலயும் அதேதான், இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் அதேதான். நம்ம அதே மாத்தி வச்சுக்கிட்டோம். சரியா? போஜன் கியா ஹே, இன்னைக்கு ஸ்பெஷல் சாப்பாடு என்ன? மான்ஸ் யா மான்ஸ், மான்ஸ் யா சாகாகாரி. மான்ஸ்னா நான்வெஜ், மான்ஸ்னா என்ன? நான்வெஜ், மீட். சாகாகாரினா வெஜிடபிள். சாகானாவே வெஜிடபிள்ஸ் தான். சாகாகாரினா வெஜிடபிள்ஸ். வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? சரியா? நான்வெஜ், நான்வெஜ் அப்படின்னா மான்ஸ், மான்ஸ், மான்ஸ்னா நான்வெஜ். சாகாகாரினா வெஜிடபிள்ஸ். ஓகேயா? சாகாகாரினா என்ன? வெஜிடபிள்ஸ். வெஜிடபிள்ஸ்ல ஒரு 5-6 சொல்லுங்க பாக்கலாம். யார் யாருக்கெல்லாம் என்ன தெரியுமோ எல்லாம் சொல்லுங்க பாக்கலாம். ட்ரை பண்றீங்களா? ஆளுக்கு ஒரு 3 சொல்றீங்களா? தெரிஞ்சவங்களா? ஈஸியா சொல்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆச்சி எல்லாம் சொல்லிருங்க. அப்புறம் சுவாமிநாதன் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா சொல்றதெல்லாம் சொல்றீங்களா? பாலக் கீரை தானே? பாலக் கீரை. பாலக், பாலக் கீரை. ஓகே. உருளைக்கிழங்கு. ஓகே, சூப்பர். ஆளுக்கு ஒரு 3 சொல்லுங்களேன் பாக்கலாம். ஆலு. மிட்டாய், மிட்டாய், மிட்டாய்னா சக்கரை தானே? மிட்டாய், மிட்டாய்னா சாக்லேட்ஸ், சக்கரை, ஸ்வீட்ஸ் எது வேணா சொல்லலாம். ஓகே, ஆலு. நெக்ஸ்ட் யாராவது ட்ரை பண்ணலாமே? இன்னும் நிறைய இருக்கே. ஆலுன்னா பாலா? ஆலுனா பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு. இல்ல ஹாலு, ஹாலுன்னா ஹாலுனா வந்து இதுல பால் இல்ல, அது வந்து கர்நாடகால தான் பாலுன்னு நினைக்கிறேன். கன்னடால தான் ஹாலு. கன்னடால ஹாலுனா பால். ரத்னாச்சி சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? ஹாலுனா பால். இதுல ஹிந்தில வந்து தூத்னா பால், தூத். டமாட்டர், டமாட்டர்னா தக்காளி. சரி, நெக்ஸ்ட். பானினா தண்ணி தானே? என்னது? பியாஜ்னா ஆனியன். பியாஜ்னா ஆனியன். ஒவ்வொருத்தங்களா சொன்னீங்கன்னா ஈஸியா இருக்கும்ல. பிண்டினா லேடிஸ் ஃபிங்கர் மேம். ஓகே, சுவாமிநாதன் சொல்றாங்களா? சரி, ஓகே, சுவாமிநாதன் சொல்லுங்க. மத்தவங்க எல்லாம் கவனிச்சுக்கோங்க. தெரியலன்னா திருப்பி திருப்பி சொல்றோம் நாங்க. சரியா? பிண்டினா வெண்டைக்காய், ஆலுனா பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு, பியாஜ்னா வெங்காயம். சரியா? அடுத்து சுவாமிநாதன் சொல்லுங்க. மூலி அப்படின்னா, சரி, வள்ளிமயில் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. வள்ளிமயில் சொல்லுங்க. சரி சரி சரி, சொல்லுங்க சொல்லுங்க. பைங்கன், ஹர்மட், ஹட்கல். இல்ல, ஒன்னொன்னுக்கும் மீனிங் சொல்லி சொல்லுங்க. ஏன்னா நமக்கு தெரியாதவங்களும் இருக்காங்க, அவங்களும் கத்துப்பாங்க. பைங்கன்னா கத்திரிக்காய், அப்படி சொல்லுங்க. பலாப்பழத்துக்கு பலாக்காய்க்கு ஒண்ணுதானே மேம்? கட்ஹல். ஆமா, கட்ஹல்னா கச்சா கட்ஹல் அப்படின்னா ரா, அதாவது பழுக்காத அப்படின்னு அர்த்தம். அன்ரைப்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? பக்கா, பக்கான்னா கட்ஹல்ல பக்கான்னா பழுத்ததுன்னு அர்த்தம். மேம் அதே மாதிரி கச்சா கேன் சொல்லிக்கலாம். ஆமா, கச்சால என்ன சொல்ல போறீங்க? கச்சா கேலா. கேலா, கேலா. ஆமா, வாழைக்காய். ஓகே, கரெக்ட் தான். கச்சானா அன்ரைப்டு. ஓகேயா? பக்கா, பக்கானா பழுத்துருச்சு, பக்காவாயிருச்சு அப்படின்னு சொல்றோம். அதான். சரியா?
எனக்கு பைங்கன் கத்திரிக்காய் சொல்ல தெரியல. பைங்கன் கத்தரிக்காய். சாப்பாடு சாமான் எதுவும் சொல்ல தெரியல. பானினா தண்ணியா? பானினா தண்ணி. மிளகாய் ஆ? ஹர்மிச்சி பச்சை மிளகாய் ஹர்மிச்சினா பச்சை மிர்ச்சினா மிளகாப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரி மிர்ச்சினா பச்சை மிளகா, லால் மிர்ச்சினா சிகப்பு மிளகா, வர மிளகா. சரியா? எஸ் மேம் காலா மிர்ச்சினா மிளகு, காலா மிர்ச்சி. காலா மிர்ச்சினா மிளகு. ஓகேயா? கச்சா ஆம் சொல்லலாம் மேம் கச்சா ஆம். கச்சா ஆம்னா அதாவது மாங்காய். கச்சா கச்சா எதுக்கு வேணா யூஸ் பண்ணலாமா, பழுக்காம எல்லாமே கச்சா. ஓகேயா? இது வந்து ரைப்டு எல்லாம் பக்கா, அவ்வளவுதான். ஓகேயா? தக்காளிக்கு தக்காளி டமாட்டர். டமாட்டர்னா தக்காளி. முட்டை அப்படின்னா அண்டா. அண்டானா முட்டை. அண்டா. 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 அண்டை அண்டா அண்டைக்கு ஜர்தி அப்படின்னா நடுவுல இருக்க எல்லோ. சரியா? அண்டைக்கு ஜர்தி. ஜர்தி ஜர்தினா கரு. என்ன பிரிஞ்சால் பைங்கன்னா பிரிஞ்சால். வைகலா பைங்கன். பைங்கன் கண்கன். பைங்கன் வந்து வெங்காயம். வெங்காயம்னா பியாஜ். பியாஜ். உப்பலாம் பியாஜ். உப்பலாம் அண்டானா? கோபினா காலிஃபிளவர். கோபினா காலிஃபிளவர். பத்தேக்கே கோபி. கோபி அப்படின்னா இது என்னது, முட்டைகோஸ். பத்தைனா லீஃபா இருக்கும்ல, இலையா இருக்குல்ல, அதனால அது பத்தேக்கி கோபி. பத்தேக்கி கோபினா முட்டைகோஸ். வெறும் கோபினா காலிஃபிளவர். ஃபூல் கோபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபூல் கோபினா காலிஃபிளவர். உப்பலா அண்டானா அவிச்ச முட்டை. உபலா அண்டா. சூப்பர். உபலா அண்டா. சூப்பர். ஆச்சு, கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க. யார் அது? ஏற்கனவே ஒரு தடவை சொன்னீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். மீனாட்சி அழகப்பன் ஹேண்ட் ரைஸ் பண்ணி இருக்காங்க. யாராவது ஒருத்தங்க சொல்லுங்களேன் அப்படியே. என்னது? அவிச்ச முட்டை. உபலா அண்டானா உப்பி வந்துருச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவிச்ச முட்டை. ஜர்தினா எல்லோ கரு. ஜர்தி. ஜர்தி. ஜர்தினா எல்லோ. ஜர்தினா எல்லோ. சஃபேதினா வெள்ளை கலர். சஃபேதுனா வெள்ளை கலர் ஆச்சு. அண்டைக்கு சஃபேதினா வெள்ளை முட்டையோட வெள்ளைக்கருன்னு அர்த்தம். சபேதினா வெள்ளக்கருவா? வெள்ளைக்கரு. ஓகே. ஓகேயா? என்னாச்சு? ஹலோ. லவ்கோனா பாட்டில் கார்டு மேம். லவ்கி. லவ்கிடா கண்ணா. லவ்கி. சரியா? ஓகே மேம். தகி தயிர். தகினா தயிர். தகினா தயிர். அப்புறம் ஜாம்னா ஜாம் தான். சாவல்னா ரைஸ். பாத்னாலும் ரைஸ். பிசிபிலா பாத். பிசிபிலா பாத் அப்படின்னா சாம்பார் சாதம். கிச்சடி அப்படின்னு ஏன் சொல்றோம்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணா அதுக்கு பேரு கிச்சடி. மூலினா ரேடிஷ். என்ன? மூலினா ரேடிஷ். ஆமா, கரெக்ட். மூலி. சரியா? மச்சிலி அப்படின்னா ஃபிஷ். மச்சிலி. ஓகேயா? அடுத்த நான் சொல்றேன் மேம். மச்சிலினா ஃபிஷ். ஆமா.